என்னதான் விதவிதமா பிரியாணி இருந்தாலும் தக்காளி சாதத்துக்கு இருக்கிற டேஸ்ட் தனி டேஸ்ட் தாங்க. இன்னைக்கு அதுவும் பச்சை மிளகாய் சேர்த்து 1 பார்ட் தக்காளி சாதம் பண்ணிருக்கேன். சுட சுட சாப்பிட சூப்பரா இருக்குங்க. 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 5 எடுத்திருக்கேங்க. அதுவும் வெட்டி தான் வச்சுக்கிறோம். குக்கர்ல ஒரு அரை குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பட்டை, ஒரு 5 கிராம்பு லைட்டா இடிச்சு சேர்த்துக்கிறேங்க. நீங்க அப்படியே வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க. இப்ப இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்க்கலாம். நான் பூண்டு மட்டும் அப்படியே முழுசா சேர்த்திருக்கேன். மத்ததெல்லாம் வெட்டி இருக்கேன். நீங்க இது பூண்டு வெட்டி கூட சேர்த்திக்கலாம். சிம்ல வச்சு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் கட் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கணுங்க. நீங்க தக்காளி வேணும்னா மிக்சியில ஒரு அடி அடிச்சுட்டு கூட சேர்த்திக்கலாம். இப்ப தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சுட்டு கலந்து விட தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் வதக்கணும். தக்காளி முக்கால்வாசி வதங்கும் போது நான் இன்னொரு அடுப்புல தண்ணி வச்சுட்டேங்க, சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி. இப்ப முக்கால்வாசி வதங்குற வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அப்புறம் கடைசியில கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. தண்ணி பாத்தீங்கன்னா நான் 1:3 ரேஷியோல 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்ப கொதிக்கிற தண்ணியை இந்த தக்காளி வதங்கினதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இந்த தண்ணியோட நம்ம ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்க அரிசியை சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி ஊத்துனதுனால இப்பவே பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் தூவிக்கோங்க. கொத்தமல்லி தலை நீங்க கடைசியில கூட சேர்த்துக்கலாம். நான் இப்பவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடுறேன். குக்கர் மூடி வச்ச உடனே வெயிட் போடாம கொஞ்சம் ஆவி வரட்டும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல கரெக்டா 15 நிமிஷம் டைமர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணீங்கன்னா மேலால ஃபுல்லா நம்ம போட்ட பச்சை மிளகாய் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாதத்தை கலந்து விட்டுக்கலாம். சுட சுட சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயும் அதிகமா ஊத்தி கொஞ்சம் லைட்டா தண்ணியும் அதிகமா ஊத்தி குழைச்சு விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும் இந்த தக்காளி சாதம். லஞ்ச் பாக்ஸுக்கு செய்யும் போது உதிரி உதிரியா தான் செய்யணும். அதுக்கு பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல தண்ணி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு சைட் டிஷ்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா இருக்கும். இல்லைன்னா எந்த ஒரு பச்சடியுமே சூப்பரா இருக்கும்.